வெல்கம் ஏஜே மேக்ஸ் பயிற்சி 1.5 8ல் தேர்ட் சம் f(x) = x - 4 g(x) = x² h(x) = 3x - 5 எனில் f காம்போசிட் g காம்போசிட் h f காம்போசிட் g காம்போசிட் h என காட்டுக. இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். அதுலேயும் ப்ராக்கெட்டுக்கு உள்ளதை எடுத்து தான் செய்யணும். அப்போ f காம்போசிட் g ஆஃப் x எக்ஸை போட்டுருணும். போட்டுட்டு இப்போ இந்த காம்போசிட்டை தூக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு உள்ளே வந்துடும். ஜி ஆஃப் எக்ஸ் முழுசாக உள்ளே வந்துடும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் முழுசாக நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. அதை அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இது யாருன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு போட போகிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு -4. ஓகே, ஒரு பார்ட் முடிக்க போகிறோம். எஃப் காம்போசிட் அடுத்து எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹச் ஆஃப் கடைசியில் எக்ஸு போட்டுருவோம். ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்? இந்த காம்போசிட்டை தூக்கணும். அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸ் எங்கே வந்துட்டாங்க? உள்ளே வந்துட்டாங்க. ஈக்குவல் டு நமக்கு எஃப் காம்போசிட் ஜி அப்படியே வச்சுக்கோங்க. ஹச் ஆஃப் எக்ஸ் முழுசாக யார்? 3x - 5. அதை அப்படியே போடுங்க, அப்ளை பண்ணுங்க. இப்போ இவங்க என்னவா மாறிடுவாங்க? எக்ஸாக மாறிடுவாங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? இங்கே 3x - 5 எக்ஸ் பிளேஸில் போட போகிறோம். அப்போ என்ன வரும்? 3x - 5 த ஹோல் ஸ்கொயர்டு -4. இது பாருங்க a - b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்கா? அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நமக்கு தெரியும் a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a ஸ்கொயர்டுங்கும்போது 9x ஸ்கொயர்டு, அப்புறம் -2abங்கும்போது 3 5 are 15 × 2 30x, கடைசியாக ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு 25. இங்கே கடைசியாக இருக்கா? 4 இருக்காங்க. அதையும் போட்டுட்டோம். இப்போ 9x ஸ்கொயர்டு அப்படி எழுதிடுங்க, 30x அப்படி எழுதிடலாம். இங்கே ரெண்டு பேரையும் கழித்து எழுதுனா ப்ளஸ் 21. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இனி செகண்ட் பார்ட்டு செய்வோமா? அதுலேயும் ப்ராக்கெட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் போட்டுருணும். இப்போ காம்போசிட்டை தூக்க போகிறோம். அப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைப்பாங்க. ஹச் ஆஃப் எக்ஸ் முழுசாக உள்ளே இருக்காங்க, அதுக்கு வேல்யூவும் நமக்கு தெரியும். அப்போ ஜி ஆஃப் 3x - 5 அப்படின்னு எழுதலாம். இவங்க யார்? இப்போ எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? 3x - 5ன்னு போட போகிறோம். அப்போ 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை விரித்து எழுதலாமா? விரித்து எழுதுனா என்ன வரும்? 9x ஸ்கொயர்டு, அப்புறம் -30x ப்ளஸ் 25 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வச்சுக்குவோம். இனி ஃபுல்லாக எடுத்துருவோமா? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். ஏற்கனவே இங்கே இப்போ நம்ம காம்போசிட்டை தூக்குவோம் இல்லையா? காம்போசிட்டை எடுத்துட்டா என்ன வரும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு இங்கே வச்சுருக்கோம். அப்படியே அப்ளை பண்ணுவோமா? எஃப் ஆஃப் 9x ஸ்கொயர்டு -30x ப்ளஸ் 25 எடுத்து எழுதிட்டோம். இவங்க இப்போ யாராக மாறிட்டாங்க? எக்ஸாக மாறிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸு இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக போடணும். அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 9x ஸ்கொயர்டு -30x ப்ளஸ் 25. அடிஷ்னலாக இங்கே யார் இருக்கா? -4. அந்த -4ஐயும் போட்டுருவோம். இப்போ கழிச்சு எழுதுனா என்ன வரும்? 9x ஸ்கொயர்டு -30x அப்படியே வந்துடுவாங்க. இங்கே ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் 21 வந்துருச்சான்னு பாருங்கள். இதில் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டு சமமாக தான் இருக்குது இல்லையா? 1 and 2. ஸோ நமக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துடலாம். ப்ரூவ் பண்ணிட்டோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். Hence the proof.